மூணு காரணம் நச்சுன்னு பெரிய பெரிய காரணம் நிறுத்துற அளவுக்கு 30க்கு 17ங்கிற அளவுல பார்க்கிங் ஏரியா வச்சு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால 3 பெட்ரூமோட ஒரு வீடு பார்க்க போறாங்க. வீட்டுக்குள்ள ஐசீலிங் ஸ்ட்ரக்சர் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பெரும்போ லைட் ஏரியா மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல செம்மையா ஒரு டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுல மொத்தம் 3 பெட்ரூம், 2 வந்து 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெட்ரூம் 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம். ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ல ஜக்கூசி எல்லாம் இருக்குங்க. இந்த வீட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர், எல்லோ ஒயிட், அது போக ஸ்டோன் கிளேடிங் ஒர்க், பிரிக் வால் டிசைன்ல டைல் ஒர்க்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் செம்மையா இருக்கு. வீட்டுக்குள்ள போறதுக்கு பெரிய கேட் இருக்குங்க. உள்ள வந்தீங்கன்னா 17க்கு 30ங்கிற அளவுல பார்க்கிங் ஏரியா 3 கார் நிறுத்துற அளவுக்கு இருக்குங்க. பார்க்கிங் ஏரியால போர்வெல் வாட்டர் சம்பளா இருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் வால்க்கு டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்கு. இந்த கார்னர்ல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 3க்கு 7ங்கிற அளவுல இல்ல இந்தியன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்காங்க. அது போக ஆப்போசிட்ல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்துல மெயின் டோருங்க. டோர் ஓபன் பண்ணா ஃபோயரை கட் பண்ணீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவுல ஐசீலிங் ஸ்ட்ரக்சர் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. மேல ஹேங்கிங் லைட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. கீழேயும் செம்மையா ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி டிவி பூஜா கேபினெட் எல்லாமே இருக்குங்க. கார்னர்ல ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த லிவிங் ஏரியால இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஏறினா அப்படியே லைட் ஏறிற மாதிரியான பிளானிங் பண்ணிருக்காங்க. 8க்கு 20ங்கிற அளவுல ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன் இருக்குங்க. என்டர் ஆகும்போது டைனிங், அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கு. டைனிங் ஏரியால ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. பெரிய கிராக்கரி யூனிட் வித் ஹேண்ட் வாஷ் பேஷன் மிரர் செட்டப்போட இருக்கு. இந்த டைனிங் கிச்சனையும் செப்பரேட் பண்ற மாதிரி உடன் பார்ட்டிஷன் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. கிச்சன் ஏரியால நிறைய பேஸ் யூனிட், வால் யூனிட், லாஃப்ட் யூனிட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டு இடத்துலயுமே பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல யூனிக்கான இன்டர்வர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பிளாக் கலர்ல ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. செமையா இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 10க்கு 16ங்கிற அளவுல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு வார்ட்ரோப் இருக்கு, ஸ்டடி டேபிள் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் இருக்கு. அது போக வால் ஷெல்ஃபும் கொடுத்திருக்காங்க. கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசுங்க. 4.5 8ங்கிற அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த படிக்கட்டு அப்படியே நீங்க மேல வந்தீங்கன்னா மேல வந்து எல் டைப்ல ஒரு பெரிய லாபி கொடுத்திருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. ஷோகேஸ் யூனிட்டும் இருக்கு. சரியான பெரிய பெட்ரூம்ங்க. 16க்கு 16ங்கிற அளவுல கிங் சைஸ் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. சீலிங்ல யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க் நம்ம டைனிங்ல பார்த்த மாதிரியே கொடுத்திருக்காங்க. 16 அடிக்குமே வார்ட்ரோப் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு, லாஃப்ட் கபோர்ட் இருக்கு, ஃப்ளோட்டிங் டைப்ல டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. கார்னர்ல ஸ்டடி டேபிள் இருக்கு, அங்கே வால் ஷெல்ஃபும் இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 10க்கு 10ங்க. ஜக்கூசியோட ரெடி பண்ணிருக்காங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற செப்பரேஷன் ஃப்ளோரிங்ல இருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம் மட்டும் இல்லைங்க, 3வது பெட்ரூமே பெரிய பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமும் பெருசுதாங்க. 5க்கு 8ங்கிற அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கு. கீழே நம்ம பார்த்த அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அப்படியே மேல ஒரு பெரிய கவர்டு பால்கனி ஸ்பேஸா கொடுத்திருக்காங்க. இதே பால்கனி ஸ்பேஸ்ல பின்னாடி யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க். ஐடி பார்க்கே நீங்க போக தேவையில்ல. ஐடி பார்க்குக்கெல்லாம் முன்னாடியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோட எல்லாம் சேர்ந்து 1,40,00,000 கோட் பண்ணிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துப்போம், கால் பண்ணுங்க.